ப்ளம் கேக்ஸ் வந்து இந்த வருஷம் நமக்கு அதிகமாக சேல் ஆயிருந்தாலும் மற்ற கேக்ஸுமே நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆர்டர்ஸ் வந்துகிட்டே தான் இருந்தது. வால்நட் டேட் கேக் வந்து அதிகமாக சேல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா கேக்ஸ் பண்ணியிருந்தோம். அது போக பனானா கேக்கும் பண்ணியிருந்தோம். இந்த கேக்ஸுமே வந்து பேட்டர் ப்ரிப்பரேஷன் வந்து பேட்ச் வைஸ் ரெடி பண்ணி கேக் நல்லா கூல் டவுன் பண்ணி கிளிங் ராப் பண்ணி அதை வந்து பேக் பண்ணணும். அதுல சில கஸ்டமர் வந்து பாக்ஸ் மாதிரி வேண்டாம், இந்த மாதிரி கிஃப்ட் ராப் மாதிரி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. கிஃப்ட் ராப் பண்ணிட்டு டைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பேக்கிங்கும் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். லாஸ்ட் கிறிஸ்மஸ் ஆர்டர்ல தான் நமக்கு பொறுமையா ரிலாக்ஸா நம்மளோட லோகோவை நம்ம கேக்குக்கு மேல பிளேஸ் பண்றதுக்கே டைமே கிடைச்சிச்சு. இப்படி எல்லாம் ஒண்ணு போல வச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அதுலயும் கஸ்டமர் வந்து வால்நட் டேட் கேக்கும் அதுக்கப்புறம் ப்ளம் கேக்ஸும் வந்து 40 பாக்ஸ் வந்து இண்டிவிஜுவலா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக வால்நட் கேக் வந்து ஒரு செட் ஆஃப் பேக்கிங் இந்த ரெட் கலர்லயும், ப்ளம் கேக்ஸ் வந்து கிரீன் கலர் பாக்ஸும் வந்து போட்டிருந்தோம். அது போக சில பீஸ் கேக்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வால்நட் டேட் கேக்கு, பனானா கேக்கு, அதுக்கப்புறம் கேரட் கேக் வந்து பீஸ் கேக்ஸா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கூடவே 1 kgsல ப்ளம் கேக்ஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே ஒரே கஸ்டமருக்கு பல்க் ஆர்டரா போக போது அதையும் நீட்டா பேக் பண்ணி டெலிவரி வந்து பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டேக் கேர், பை.